இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் அடைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கான காணொளிக்கு நம்ம போலாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் பரலோகத்தில் பதிவு செய்யும் 10 காரியங்கள். 10 things God records in heaven. நம்ம லைஃப்ல தினசரி வாழ்க்கையில நம்ம செய்கின்ற விஷயங்கள் அனைத்துமே தேவனுடைய பார்வைக்கு தான் இருக்குதுங்க. அவரு கண்ணுக்கு மறைவான விஷயம் ஒன்றுமே இல்லை. இதுல முக்கியமா நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்களை அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாரு பரலோகத்துல. சோ அது என்னன்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுங்க. சில சமயம் நமக்கு தோணுது, நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதே, தேவன் என்ன பண்றார்? அதை வந்து தேவன் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கிறாருங்க. அது என்ன செய்யறாருன்றத கூட இந்த ஒரு காணொலியில நம்ம சுருக்கமா பார்க்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவன் அழைத்த பிள்ளைகளோட பேரை அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாருங்க. நம்ம பேர் வந்து பரலோகத்துல இன்னைக்கு எழுதப்பட்டிருக்குது. உன்னதங்களில நம்மள அமர வைத்திருக்கின்றாருங்க. அந்த பேரை அவர் வந்து கிறுக்கி போடாதபடிக்கு நீதியான காரியங்களை இந்த உலகத்துல நம்ம செய்யணும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, லூக்கா சாப்டர் 10 verse 12, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படியதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாத்தீங்களா, உங்க பேரு பரலோகத்துல எழுதி இருக்குது, அதனால நீங்க சந்தோஷப்படுங்கன்றாருங்க. அதுல நமக்கு மிகுந்த சந்தோஷம் தாங்க. ஆனா அதே சமயத்துல நமக்கு தேவன் ஒரு பொறுப்பும் கொடுத்திருக்கிறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜீவ பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக வாழ்வது, இயேசு கிறிஸ்துவ போலவே வாழ்வது, மத்தவங்களோட பாவத்தை மன்னிப்பது, இரக்க குணம் காட்டுறது, நீதியின் காரியத்தை வந்து செய்யறது, அனுதினமும் சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றி செல்வது, இதை நம்ம செஞ்சா நம்மளுடைய பேரை நிச்சயமாக அவர் வந்து கிறுக்கி போட மாட்டாருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 3 verse 5 ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்கள் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் அறிக்கையிடுவேன், அவனோட பேரை நான் கிறுக்கி போட மாட்டேன். நம்ம நீதியின் வாழ்க்கை வாழ்ந்தா இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுங்க. இன்னைக்கு நம்ம ஏங்குறோம் இல்லைங்களா? நம்மளுக்கு வந்து அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் கிடைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் இல்லைங்களா? நம்ம பேர் வந்து எல்லாராலும் அப்ரிசியேஷன் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்க நம்ம பேர் இருக்குதோ இல்லையோ, நம்ம பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல இருக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்து நம்ம வாழ்ந்தவங்க சகோதர சகோதரி, நம்மளுடைய பேர்களை தேவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, பிலிப்பியன் சாப்டர் 4 verse 3 அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவி செய்யும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கின்றேன். அவர்கள் கிளெமந்தோடும் மற்ற உன் வேலையாட்களோடும் சுவிசேஷத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. பாத்தீங்களா, சில பேரோட பேர்கள் சொல்றாருங்க. கிளெமெண்ட்ன்றாரு, அவர் கூட வேலை செஞ்ச உடன் வேலையாட்களோட பேர்களை சொல்றாரு. இவங்க பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்துக்காக நம்ம படுற பாடுகள், அவருக்கு உண்மையா நம்ம வாழும்போது நம்மளுடைய பேரு ஜீவ புஸ்தகத்துல நிச்சயமாக எழுதப்பட்டிருக்குதுங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேரோட பேர்களை வந்து அவரு குறிப்பிட்டு பவுல் சொல்றாருங்க. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 32, 33 மோசே இதை பத்தி தேவன் கிட்ட பேசுறாரு பாருங்க. எக்ஸோடஸ் சாப்டர் 32, 32 and 33 ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும். பாத்தீங்களா, என்ன மாதிரி கேரக்டர் பாருங்க. மோசே என்ன பண்றாரு? இஸ்ரேல் ஜனத்துக்காக பரிந்து பேசுறாருங்க. அவர் என்ன கேக்குறாருனாக்கா, என்னோட பேரை வேணா கிறுக்கி போட்டுருங்க தேவனே, ஆனா அவங்கள மன்னிச்சிடுங்க தேவனே. உங்களை விட்டா அவங்களுக்கு வேற கதி இல்ல. அவன் பாவம் செஞ்சாலும் நீங்க தான் அவரை வந்து அழைத்திருக்கிறீங்க, அதனால அவங்களை நீங்க அழைக்காதீங்க தேவனே அப்படின்னு சொல்லிட்டு மன்றாரு. தேவனும் என்ன பண்றாருனாக்கா, அவங்க பாவங்களை வந்து மன்னிச்சிடுறாருங்க. அங்க குறிப்பிட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னோட பேரை வேணா உங்களுடைய புஸ்தகத்துல இருந்து கிறுக்கி போட்டுருங்கன்றாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவருடைய பிள்ளைகளோட பேரை வந்து அவர் புக்ல வந்து எழுதி வச்சிருக்கிறாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். பாத்தீங்களா, எனக்கு விரோதமா பாவம் செய்யறவங்க பேரை வந்து நான் கிறுக்கி போடுவேன் அப்படின்றாரு. சோ இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு தேவன் வார்னிங் கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க. அவருக்கு விரோதமா நம்ம செயல்பட்டா நிச்சயமா நம்மளுடைய பேரை கிறுக்கி போட்டுருவாரு. ரெண்டாவது, தேவன் எதை ரெக்கார்ட் பண்றாரு பரலோகத்துல அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செய்கின்ற எல்லா நற்கிரியைகளையும் தேவன் ரெக்கார்ட் பண்றாருங்க. அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஒன்னொன்னத்தையும் மனுஷர் வேணா அதை மறந்துடலாங்க, தேவன் ஒரு காலமும் மறக்கிறது இல்ல. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். ஈப்ரூ சாப்டர் 6:10 ஏனென்றால்
உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. பாத்தீங்களா, நீங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் நினைவுல வைத்துக் கொண்டு இருக்கிறாரு. அவர் மறுக்கிறதுல எல்லாமே நோட்டு ஆயிட்டே இருக்குதுங்க. நம்ம பண்ற ஒரு ஒரு விஷயமும் இப்போ வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னாக்கா சிசிடிவி கேமரா இருக்குது, அதனால நிறைய திருட்டுகள் வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஆனா தேவனுடைய கண்கள் எப்போதுமே உலகத்தை சுத்தி பார்த்துனே இருக்குதுங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நீதியின் காரியத்தை செய்யறாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நோட் ஆயிட்டே இருக்குதுங்க சகோதர சகோதரி. நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். மத்திய 10:42 இயேசு கிறிஸ்து அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. மேத்யூ சாப்டர் 10:42 ஷீஷன் என்றும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா, ஷீஷரா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு கப்பு தண்ணி கொடுத்தா போதும், அதோட பலன் நீங்க நிச்சயமா பெற்றுக்கொள்வீங்க அப்படின்றாரு. அப்படின்னா அர்த்தம், தேவன் அதை ரெக்கார்ட் பண்றாருங்க இல்லைங்களா. எல்லாமே வந்து பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குது. நம்ம செய்கின்ற நற்கிரியைகள், நற்கிரியை செய்யறதுக்கு மட்டும் நம்ம சோர்ந்து போக கூடாதுங்க. சோர்ந்து போயிட்டோம்னாக்கா நமக்கு வருகின்ற மகிமை வந்து வராம போயிடும். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்தா ஏற்ற காலத்துல அறுப்போன்ட்டு பவுலே சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 22:12 இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றார் வாக்குத்தத்தம். ரெவலேஷன் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்படின்னா அர்த்தம், இயேசு கிறிஸ்து நம்ம செய்கின்ற ஒரு ஒரு கிரியத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அதுக்கேற்ற பலனை வந்து கொடுப்பாரு. எல்லாருக்கும் ஒரே விதமான ரிவார்ட் கொடுக்க மாட்டாருங்க இல்லைங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் நம்மளுக்கும் ஒரே ரிவார்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவருடைய ஊழியம் ரொம்ப பெருசு. சோ எல்லாருக்கும் அவங்கவுங்க கிரிக்கு ஏத்த மாதிரிதான் வந்து தேவன் ரிவார்ட் பண்ணுவாருங்க. இப்போ டோர்கால் இருந்தாங்க, ஜனங்க எல்லாரும் வந்து அவங்களோட மனத்தப்போ அழுகுறாங்க. அவங்க செஞ்ச ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க, அவங்களோட நற்கிரியைகள் அவ்வளவு பெருசா இருந்துச்சுங்க. அது தேவன் அண்டைக்கே போச்சுங்க சகோதர சகோதரி. அந்த அளவுக்கு நம்ம வந்து நற்கிரியைகளை செய்ய வேண்டியதா இருக்குது. அது தேவன் நோட் பண்ணி வைக்கிறாருங்க. மூணாவது, தேவன் எதை ரெக்கார்ட் பண்றாருங்க, பதிவு செய்யறாருனாக்கா நம்ம பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரலோகத்துல பதிவு ஆயிட்டே இருக்குதுங்க. அதனால பேசும்போது ரொம்ப ரொம்ப யோசிச்சு பேசணும். அனாவசியமான வார்த்தைகள் பேசக்கூடாது. மத்தவங்களுக்கு ஊக்கத்தர விதத்துல பேசணும். பிரயோஜனமா இருக்கணும் அந்த வார்த்தை. மத்தேயு 12:36-37 மேத்யூ சாப்டர் 12 36-37 மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தை குறித்தும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன். உன் வார்த்தைகளினாலே நீதிமாய் தீர்க்கப்படுவாய், உன் வார்த்தைகளினாலே குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய் என்றார். பாத்தீங்களா, நம்ம பேசுற வார்த்தையினாலே நம்ம நீதிமானாவதும் அநீதிமானாவதும் அதுலதான் இருக்குது. சோ நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் ஆயிட்டே வருது இல்லைங்களா. ஏன்பா இந்த வார்த்தையை அனாவசியமா நீ பேசுன அப்படின்ற லெவலுக்கு நம்ம போக கூடாதுங்க. தேவன் நிச்சயமா அதுக்கு நியாய தீர்ப்பு நாள்ல கேட்பாரு. இயேசுவே சொல்லிட்டாருங்க. இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த ஆதாரமும் வேணாம் இல்லைங்களா. நீதிமொழிகள் 18:21 ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதை சிநேகிக்கிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ரெண்டுமே நாவின் அதிகாரத்துல இருக்குதுங்க சகோதர சகோதரி. சோ நம்ம பேசுற வார்த்தை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்க மத்தவங்களுக்கு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆயிருக்குது, அனாவசியமா எதனா பேசியிருக்கிறோமா, தேவையில்லாத விஷயம் பேசியிருக்கிறோமா, யோசிச்சு பார்க்கணுங்க. வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்க. அனாவசியமா நம்ம வந்து பேசுறதுக்காக இல்ல. மிரியமும் ஆரோனும் என்ன பண்றாங்க, மோசைக்கு எதிரா எழும்பிடுறாரு. அவர் வந்து விமர்சனம் பண்ணிடுறாங்க, நீங்க பண்ணது தப்பு அப்படின்ட்டு. அப்ப தேவன் அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. அப்ப மோசே அவங்களுக்காக என்ன பண்றாருங்க, பரிந்து ஜெபம் பண்றாரு. தேவனே உங்க பார்த்த மன்னிச்சிடுங்கன்னு தேவன் மன்னிச்சிடறாருங்க. சோ அனாவசியமா நம்ம வந்து பேசக்கூடாது ஒருத்தர் மேல இல்லைங்களா. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியா இருந்தா அவங்களே வந்து தேவன் விடலங்க. அப்ப நம்மள விட்டுருவாருங்களா. நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமாய் பிரயோகம் பண்ணாங்க. நாலாவது தேவன் ரெக்கார்ட் பண்ற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கண்ணீர் யாவையும் அவர் வந்து பதிவு செய்யறாரு. அது அவருடைய துருத்தில இருக்குதுங்க, அவரோட சமூகத்துல இருக்குது. நமக்கு சில சமயம் தோணும், நமக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே, நம்ம இவ்வளவு அழுகுறோமே. நம்மளுக்கு கண்ணீர் எப்போ வருதுனாக்கா, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களே நம்மள காயப்படுத்தும் போது, அவமானப்படுத்தும் போது, நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவா ஆகும்போது, நம்மளுக்கு டிஸ்கரேஜ்மெண்ட் வரும்போது, ப்ரெஷர் வரும்போது, இன்னும் சொல்லிட்டே போலாங்க. நம்மளுக்கு கண்ணீர் ஆட்டோமேட்டிக்கா வருதுங்க. முக்கியமா டெத் வரும்போது இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருது. ஆனா தேவன் என்ன பண்றாருனாக்கா, அந்த கண்ணீர் எல்லாமே வந்து வேஸ்டா போற மாதிரி பண்றதுங்க. அது எல்லாத்துக்குமே தேவன் ஒரு கனமகிமை இருக்குது.
அதுக்கு வந்து நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவாருங்க, ஏற்ற கூலிய தருவாருங்க சகோதர சகோதரி. நம்ம அதை நினைச்சு ரொம்ப துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, சாம் சாப்டர் 56:8ல, என் நடமாட்டங்களை நீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையுங்கள், அவைகள் உம்முடைய ஏட்டில் எழுதப்பட்டிருக்கிறவைகள் அல்லவா. பாத்தீங்களா, அவருடைய ஏட்டில் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு. ஒரு புக் வச்சிருக்கிறாருங்களா அதுக்குன்ட்டு. அதுல நம்மளுடைய கண்ணீர் யாவையும் வந்து அவர் எழுதி வச்சிருக்கிறான்ட்டு. என்ன அருமையான வசனம் இல்லைங்களா. அதனாலதான் வெளிப்படுத்தல் 21:4 தேவனுடைய ராஜ்யத்துல அவர்களுடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படும் அப்படின்ட்டு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருங்க. இனி நம்ம வந்து அழுக தேவையில்லை. எல்லா கஷ்டங்களையும் வந்து நீக்கி போடுவார் தேவன். கூடிய சீக்கிரம் இது நிச்சயமாக நடக்க போதுங்க. ரெவலேஷன் சாப்டர் 21:4ல, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம், அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அருளுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின. பாத்தீங்களா, இனி எதுவுமே கிடையாது. கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, முக்கியமா டெத் இருக்காது. இது எல்லாத்தையும் தேவன் நீக்கி போடும் போது கண்ணீர் யாரோட கண்ணுல இருந்தோ கண்ணீர் வராதுங்க. அண்ணால் அப்படித்தான் போய் கண்ணீர் விட்டு தேவன் கிட்ட ஜெபிச்சாங்க. அந்த கண்ணீருக்கு தேவன் ஏற்ற கூலிய கொடுத்தாருங்க. அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்தாரு, ஆறுதல் கொடுத்தாருங்க. ஒரு அருமையான குழந்தைய வந்து தேவன் கொடுத்தாருங்க. அதே போலதான் நம்ம கண்ணீர் யாவையும் தேவன் அறிவார். 5வது, தேவன் எதை ரெக்கார்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரகசியமா நம்ம பண்ற எல்லா காரியத்தையும் தேவன் நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாருங்க. அது பாவமா இருக்கலாம், நல்ல காரியங்களாகவும் இருக்கலாம். அதனால நம்ம ரகசியமா பண்றது எப்போதுமே நீதியின் காரியமாவே இருக்கும்படி நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, மேத்யூ சாப்டர் 6:4, உன் தர்மம் அந்தரங்கத்தில் இருக்க வேண்டும், அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதா உனக்கு வெளிப்படையாய் பலன் அளிப்பார். பாத்தீங்களா, அந்தரங்கத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, அப்ப வெளிப்படையா தேவன் உங்களுக்கு பலன் அளிப்பார் அப்படின்றாருங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ல, எக்லேசியாஸ்டிஸ் சாப்டர் 12:14ல, ஏனென்றால் தேவன் நல்லதாயினும் கெட்டதாயினும் சகல கிரியையையும் ரகசியமான எல்லாவற்றையுமே நியாய தீர்ப்புக்குள்ளாக்குவார். பாத்தீங்களா, ரகசியமா நம்ம பண்ற எல்லா காரியத்தையும் தேவன் அப்படியே விட்டுருவாருன்ட்டு இல்ல. கண்டினியூஸா நம்ம வந்து தவறுகள் பண்ணா நிச்சயமா நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம அதுக்கு வந்து கூலி கொடுத்தே ஆக வேண்டும். அதே ரகசியமா நம்ம நல்லது பண்ணணும்னு வச்சுங்களேன், அதுக்கும் தேவன் வந்து கனமகிமை நிச்சயமா கொடுப்பாருங்க. இதுல நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இதை பத்தி இயேசு கிறிஸ்து கூட பேசுறாரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, லூக் சாப்டர் 8:17ல, வெளிப்படுத்தப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்பட்டு வெளிப்படாத போகின்ற ரகசியமும் இல்லை. பாத்தீங்களா, தேவனுக்கு முன்பாக எந்த ரகசியமும் இல்லைங்க. நம்ம இன்னைக்கு ரகசியமா சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணலாம் யாருக்கும் தெரியாம. அது எல்லாமே தேவனுக்கு தெரியும். அதனால ரகசியமா நம்ம நல்லது மட்டுமே பண்ணணுங்க. அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப் இருந்தாரு. ரகசியமா இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சீஷரா இருந்தாரு. இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு வெளிரங்கமா என்ன பண்றாருனாக்கா, பெர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துவோட உடலை எடுத்துட்டு வராருங்க. அவ்வளவு பெரிய காரியத்தை வந்து அவர் பண்றாரு. அதுக்கேற்ற கூலிய வந்து தேவன் நிச்சயமாக அவருக்கு பரலோக ராஜ்யத்துல வந்து கொடுப்பாருங்க சகோதர சகோதரி. 6வது விஷயம், தேவன் எதை ரெக்கார்ட் பண்றாரு, பதிவு செய்யறாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம செய்கின்ற தர்மத்தின் காரியங்கள். நம்ம யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்றோமோ அதெல்லாம் டைரக்டா தேவன் கிட்டே போதுங்க. பழைய ஏற்பாடுல வசனமே இருக்குது இல்லைங்களா, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கின்றான் அப்படின்ட்டு வசனமே இருக்குது. என்ன அருமையான வசனம் இல்லைங்களா. அதே போல புதிய ஏற்பாடுல கொர்நேலியோ அப்படின்ற ஒரு மனிதன் இருந்தார். அவர் நிறைய தர்மங்கள் செய்து வந்தார். தேவதூதர் அவர்கிட்ட வந்து பேசும்போது இந்த ஒரு அருமையான வசனத்தை சொல்றாருங்க. கேட்கும் போதே புள்ள இருக்கிற மாதிரி ஆகுது. அவர் செஞ்ச தர்மங்கள் தேவனுக்கு போச்சு அப்படின்ட்டு இருக்குதுங்க வசனம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஆக்ட்ஸ் சாப்டர் 10:4ல, அவன் அதை பயத்தோடு உற்று பார்த்து, ஆண்டவரே என்ன என்றான். அதற்கு அவர், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவ சந்நிதியில் நினைவு கூறப்பட ஏறி போயின. பாத்தீங்களா, தேவ சந்நிதியில் ஏறி போயிருக்குதுங்க அவர் செய்த தர்மங்கள். அதனால தேவ தூதரையே தேவன் வந்து அனுப்பி அவர்கிட்ட பேச வைக்கிறாருன்னா அந்த அளவுக்கு வந்து தர்மங்கள் தேவனுக்கு போய் ரீச் ஆயிருக்குது. சோ இந்த விஷயத்த வந்து நம்ம எப்பவுமே ஊக்கமா பண்ணோங்க எல்லாருக்குமே. லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ல இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்றாரு. லூக் சாப்டர் 6:38ல, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமர்ந்தும் குலுக்கியும் சரிந்து விடும் இருக்கின்ற நல்ல அளவை உங்களுக்கு மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்குகிறீர்களோ அதனாலேயே உங்களுக்கும் அளக்கப்படும். பாத்தீங்களா, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இந்த உலகத்துல இல்லைன்னா கூட வரப்போகின்ற தேவனுடைய ராஜ்யத்துல அளவில்லாமல் தேவன் வந்து கொடுப்பார். அது மேல ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்குதுங்க சகோதர சகோதரி. 7வது விஷயம் தேவன் ரெக்கார்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம அவருக்கு பயந்து வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன்,
பயத்தோட பக்தியோட தேவனுக்கு நம்ம உண்மையா வாழும்போது நம்மள பத்தின அந்த விஷயங்கள் தேவனோட புஸ்தகத்துல எழுதப்படுதுங்க. நம்மளோட லைஃப் வந்து மத்தவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்குதுங்க சகோதர சகோதரி. சோ பயபக்தியோட இருக்கணுங்க தேவனுக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மலாக்கியா 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல இத பத்தி நம்ம பார்க்கலாம். மலாக்கி சாப்டர் 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கர்த்தர் கவனித்து கேட்டார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருக்கு முன்பாக ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டது. யார பத்தின புஸ்தகம் அது? கர்த்தருக்கு யாரெல்லாம் பயந்து இருக்கிறாங்களோ, அவரை தியானிக்கிறாங்களோ, அவங்கள பத்தின புஸ்தகம். அவங்களோட லைஃப் இல்லைங்களா? இப்போ பைபிள்ல இருக்கிறவங்கள பத்தி நம்ம இன்னைக்கு படிக்கிறோம். பவுல பத்தி படிக்கிறோம், ஸ்தேவான பத்தி படிக்கிறோம் இல்லைங்களா? பிரிஸ்கிலா, ஆக்கிலா பத்தி படிக்கிறோம். ஏன் அப்படின்னாக்கா, அவங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாங்க சகோதர சகோதரி. நம்மளும் பயந்து வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம பேரை வந்து படிப்பாங்க நிச்சயமாக. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 17, 18ல சாம் சாப்டர் 103, 79, 18ல கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி பிள்ளைகளின் மேலும் என்றென்றைக்கும் இருக்கும். பாத்தீங்களா? யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ தேவனுடைய கிருபை அவங்களுடைய தலைமுறை இருக்குங்க. தேவன் அவங்கள வந்து பாதுகாப்பார். அப்படிப்பட்டவர் தான் நம்மளுடைய தேவன். அவர் மறக்கிறது இல்லைங்க. யோபு அப்படிப்பட்ட ஒரு மனிதனா தான் இருக்கிறாருங்க. தேவனே சாட்சி கொடுக்கிறார். இவரை போல யாருமே இல்லையே பூமியில. நீதிமானா இருக்கிறாரு, சன்மார்க்கனா இருக்கிறாரு. தேவனுக்கு பயந்தவர் இவரை போல யாருமே இல்லைன்ட்டு தேவன் சாட்சி கொடுக்கிறாருங்க. அந்த அளவுக்கு தேவனுக்கு பயந்த ஒரு பிள்ளையாக யோபு இருந்தார். நம்மளும் இருக்கணும். அது ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க. யோபு பண்ண விஷயம் பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? 8வது விஷயம் தேவன் ரெக்கார்ட் பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய விசுவாசம். தேவனுக்கு எவ்வளவு உண்மையா இந்த உலகத்துல நம்ம நடக்கிறோம் என்பது. இத தேவன் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21ல, மேத்யூ சாப்டர் 25, 21ல அவனுடைய ஆண்டவன் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் ஆண்டவருடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றார். பாத்தீங்களா? நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த இந்த பூமியில உன்னை அநேக காரியங்கள் மேல அதிகாரியா வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேவன் என்ன பண்றாரு? அவருக்கு ஒரு ரிவார்டை கொடுக்கிறாருங்க. நம்மளுக்கும் அதே போல கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு? நம்ம உண்மையுள்ளவர்களா இருந்தா மாத்திரம்தான் கொடுப்பாருங்க. உண்மையுள்ளவர்களா நம்ம செய்கின்ற காரியங்கள் எல்லாமே பரலோகத்துல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்குதுங்க. ஒரு ஒரு விஷயமும். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, ஈப்ரூஸ் சாப்டர் 3, 5ல மோசே பத்தின ஒரு ரெக்கார்டு என்ன இருக்குதுன்னாக்கா, வீட்டார் அனைவரிலும் அவர் ரொம்ப ரொம்ப உண்மையுள்ளவராய் இருந்தாருங்க. விசுவாசம் உள்ளவராய் இருந்தார். மோசே வெரிலி வாஸ் ஃபேத்ஃபுல் இன் ஆல் இஸ் ஹவுஸ் as a servant அப்படின்ட்டு இருக்குதுங்க. வெரிலி வாஸ் ஃபேத்ஃபுல். மத்த எல்லாரையும் பார்க்கிலும் அவர் ரொம்ப ரொம்ப ஃபேத்ஃபுல்லான ஒரு பர்சனா இருந்தாரு. தானியேலும் அப்படித்தான் இருந்தாரு இல்லைங்களா? ஜெபம் பண்றதுல ரொம்ப ரொம்ப உறுதியா இருந்தாருங்க. அந்த ராஜா வந்து தேவனை வணங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன போதிலும், எப்போதும் போல போய் தேவனுக்கு என்ன பண்ணாருங்க? அவரு மகிமையை செலுத்தினாரு, ஜெபம் பண்ணாரு. அதனால அவருக்கு தண்டனையும் கிடைச்சுச்சு. தேவன் வல்லமையா வந்து காப்பாத்தினாருங்க. அவருடைய பேர் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வாசிக்கிறோம், பேசுறோம். இல்லைங்களா? தேவன் அவரோட பேரை பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. அதே போல நம்ம வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், நம்ம பேரும் ரெக்கார்ட் ஆகும் பரலோகத்துல. 9வது விஷயம் தேவன் எதை ரெக்கார்ட் பண்றாருனாக்கா, நம்ம மனம் திரும்பாம தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன், அந்த பாவம் பரலோகத்துல நிச்சயமாக ரெக்கார்ட் ஆகுது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, ரெவல்யூஷன் சாப்டர் 22ல, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. மரித்தோர்கள் தங்கள் தங்கள் கிரியைக்கு தக்கதாக புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படி நியாய தீர்க்கப்பட்டார்கள். பாத்தீங்களா? அந்த புஸ்தகத்துல என்ன எழுதி இருக்குதோ அதன்படி நியாய தீர்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நல்லது கெட்டது ரெண்டுமே அதுல வந்து இருந்துச்சுங்க. சோ நம்ம செய்கின்ற பாவங்கள் ரெக்கார்ட் ஆகுதுங்க. நம்ம மனம் திரும்பிட்டா தேவன் நிச்சயமா நம்ம பாவங்களை மன்னிக்கிறார். அதே சமயத்துல மனம் திரும்பாம பாவத்தை தொடர்ந்து செய்தோமானால் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு தான் வருது அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும் போது எழுதியிருக்கிறாருங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26, 27 ஹீப்ரூஸ் சாப்டர் 10, 26 and 27. ஏனெனில் சத்தியத்தை பற்றி அறிந்து கொண்ட பின்பு நாம் சுயமாக பாவம் செய்தோமானால் பாவங்களுக்காக செலுத்தத்தக்க வேற பலி மீதியாயிராது. நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கிறதும் எதிரிகளை பட்சிக்கும் அக்கினியின் உக்கிரமும் மட்டுமே இருக்கும். பாத்தீங்களா? என்ன வரும்னாக்கா ஆக்கினி தீர்ப்பு, அக்னி தான் நம்ம மேல வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. அனனியா சஃபிரா என்ன பண்றாங்க? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லிடுறாங்க.
இமிடியேட்டா அவங்களுக்கு நியாய தீர்ப்பு ஸ்பாட்லயே வந்துருந்துங்க. 2 பேருமே செத்து போயிடுறாங்க. இது வந்து நமக்கு ஒரு எச்சரிப்புங்க, ஒரு லெசன். இந்த மாரி இருக்கக்கூடாது. சத்தியத்த நல்லா தெரிஞ்ச பின்பு நம்ம பாவம் செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு இவங்க 2 பேர் வந்து எச்சரிப்பா இவங்க நம்மளுக்கு இருக்கிறாருங்க சகோதர சகோதரி. 10வது விஷயம் தேவன் எத பதிவு பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பரலோகத்துல நம்ம செய்கின்ற ஜெபங்கள் அனைத்தையுமே தேவன் பதிவு பண்ணி வைக்கிறாரு. அது அவருடைய சமூகத்திலே இருக்குதுங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இத பத்தி பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 5 வெர்ஸ் 8ல அவர் அந்த புஸ்தகத்தை வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் வீணையும் தூபமும் நிறைந்த பொற்பாத்திரங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக தாழ்ந்து விழுந்தார்கள். அந்த தூபங்கள் பரிசுத்தவான்களின் ஜெபங்களாய் இருக்கிறது. பாத்தீங்களா, அந்த தூபத்துல இருந்து என்ன வருதுனாக்கா புகை வரும் யூசுவலா இல்லைங்களா, நல்ல ஸ்மெல் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பரிசுத்தவான்களின் ஜெபம். அந்த ஜெபம் தேவன் கிட்ட போதுங்க சகோதர சகோதரி. அது ஒரு மெமோரியலாவே இருக்குதுங்க இல்லைங்களா. தேவன் எதையும் மறுக்கிறது இல்லைங்க. இதே விஷயத்த தான் சங்கீதத்துல தாவீது சொல்லியிருக்கிறாரு. அதுதான் வந்து வெளிப்படுத்தல்ல நிறைவேறுதுங்க அடையாளமாக. சங்கீதம் 141ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். சாம் சாப்டர் 141:2ல என் ஜெபம் உம்முடைய சந்நிதியில் தூபமாகவும் என் கைகளை ஏறெடுப்பது சாயங்கால பலியாகவும் இருப்பதாக. பாத்தீங்களா, ஜெபம் எப்படி இருக்கணும்ன்றாருங்க, தூபமா இருக்கட்டும்ன்றாருங்க. அதே போலதான் வெளிப்படுத்தல்ல தேவனுடைய சந்நிதியில தூபமாக தேவ பிள்ளைகளோட தேவன் கிட்ட போதுங்க. இதே விஷயத்தை தான் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-4 கூட நம்ம பார்க்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 8 3 and 4ல வேறொரு தூதன் பொன்னு பகத்தை கையில் பிடித்து வந்து பீடத்தின் அண்டையில் நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கின்ற பொன் பீடத்தின் மேல் எல்லா பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடும் அதை செலுத்தும்படி அவனுக்கு ஏராளமான தூப வர்க்கமும் கொடுக்கப்பட்டது. தூப வர்க்கத்தின் புகையானது பரிசுத்தவான்களின் ஜெபங்களோடு கூட தூதருடைய கையில் இருந்த தேவனுக்கு முன்பாக ஏறிற்று. பாத்தீங்களா, அந்த வெறும் ஸ்மோக் மட்டும் போலங்க இல்லைங்களா, அந்த புகையில வந்து நல்ல ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லோட கூட என்ன போகுதுனாக்கா பரிசுத்தவான்களோட ஜெபமும் சேர்ந்து தேவன் கிட்ட போதுங்க. பாத்தீங்களா, நம்ம செய்கின்ற ஜெபங்கள் எப்போதுமே தேவனோட சமூகத்துக்கு போதுங்க சகோதர சகோதரி. தேவன் அதை மறப்பதே இல்லைங்க. ஜெகரியா எலிசபெத் இருந்தாங்க. அவங்க 2 பேருக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருந்துச்சு. அப்போ காபிரியல் தூதன் வந்து அவங்க கிட்ட பேசுறாரு. அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைங்க. இத்தனை நாளு நீங்க செஞ்ச ஜெபம் தேவனுடைய சமூகத்துக்கு போச்சு. தேவன் அதை கேட்டாரு. அதுக்கு பதில் சொல்லதான் நான் இங்க வந்திருக்கிறேன்ட்டு தூதர் சொன்னாருங்க. என்ன அருமையான வார்த்தை இல்லைங்களா. தேவனுடைய சமூகத்துக்கு நம்மளுடைய ஜெபம் போதுங்க. தேவன் மறப்பதே இல்லைங்க. ஏற்ற வேலையில வந்து தேவன் அதற்கு கனியை தராரு. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு விஷயத்த என்ன பண்றாரு, தேவன் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறாருங்க. சோ எப்போதுமே நீதியின் காரியத்தை நம்ம அவரோட பலத்தை பெற்றுக்கொண்டு செய்யலாம். இந்த வசனங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவனுடைய சித்தம் இருந்தால் கூடிய சீக்கிரம் இன்னொரு காணொளியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம். நீங்கள் கொடுக்கின்ற எல்லா ஆதரவுக்கும் நன்றிகள். தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்குமே மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ சோ மச். ஆமென்.